ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 5வது மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த 6வது மாதம் கிரக ரீதியாக ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்குது. அதோடு ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் வருது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளானது ஜூன் 12ஆம் தேதி வருது. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்த பிரதோஷமாக இந்த நாள் அமைய இருக்குது. அதோடு இந்த நாளில் கிரகங்கள் அமையிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், இந்த நாளில் வெற்றிகள் பெற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மேச ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்குது. குறிப்பாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பயிற்சிங்கிறது ஒன்று நடந்தது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சனி பகவான் எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கோ அதே போல தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பகவான் நம்ம வாழ்க்கையில் சாதகமாக இருந்தால் தான் சாதகமான பலன் பெற முடியும். அதே குரு பகவான் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் தான் கிடைக்கும். அதனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கேற்ப கண்டிப்பாக ஒவ்வொருவருமே செயல்படணுங்கிறது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூற்று. அதற்கேற்ப ஜூன் 12 சுக்கிர பிரதோஷம் வர்றது ரொம்ப விசேஷம். ஆக்சுவலி சிவன்மலை கோவிலில் உத்தரப்பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களாலும் தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நன்மை தீமை ஏற்படும். அதே போல் சிவன்மலை முருகன் உத்தரவு பெட்டியில் உத்தரப்பொருள் என்ன இருக்கோ அதை பொறுத்து சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ கிரகங்களாலேயும் தாக்கங்கள் ஏற்படும், பொருளாலேயும் தாக்கங்கள் ஏற்படும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு என்ன பரிகாரம் செய்தால் நன்மை நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க. அஸ்வினி, பரணி, அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜூன் 12 மற்றவர்களுடைய பொறுப்புகள் ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. அதோடு வீண் அலைச்சல் உண்டாகலாம். ஸோ எந்த காரியத்தையும் ஆலோசித்து செய்வது நல்லது. ஆன்மீக போக்கு மனதிற்கு நிம்மதியை தரும். அதோடு மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதங்கிறது உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அரசியல்வாதிகள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பதிலாக யோசித்து செயல்பட்டால் காரியங்களை சாதித்து கொள்ளலாம். உங்களுடைய கட்சி பிரச்சனைகள் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்காமல் பார்த்து கொள்வது அவசியம். மெயினாக கலைத்துறையினர் வாக்கு சாதித்தால் சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. பணம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து சேரும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கும். ஸோ அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் 12 அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமதமாகவே அமையும். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்குவீங்க. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண்பீங்க.
ஸோ ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூட கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் ஈஸியாக வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமையானது உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டணும். மனதில் துணிச்சலானது ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும், அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இது பரணியில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் ஜூன் 12லிருந்து எதிர்காலத்துக்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வீங்க. எதிரிகள் இன்னல்கள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இருந்து வந்த நீண்ட நாள் வேலைகளை முழு மூச்சோடு முடிக்க முடியும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கக்கூடிய குணமும் உங்களுக்கு ஏற்படும். அதோடு இந்த ஜூன் 12லிருந்து திட்டமிட்டபடி காரியங்கள் செய்திங்கன்னா முடிக்க முடியும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். முக்கியமான பணிகள் துரிதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். அதுபடியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். ஸோ கார்த்திகை 1ல் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த ஜூன் 12க்கு பிறகு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதி வருது. கூட 28ஆம் தேதியும் சந்திராஷ்டமமாக இருக்குது. அதே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூனில் 12க்கு பிறகு 20, 21 அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினம் இந்த 2 நாள். சந்திராஷ்டம தினம் 27, 28. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் குறிப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதற்கெல்லாம் ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள்ல, இதை கண்டிப்பாக கரெக்டாக முறையாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முக்கிய பரிகாரம் செய்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தில் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது. அதன்படி பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பதற்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடமும், சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடமும், பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடமும், லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடமும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதில் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான இடமாக கருதப்படுது. அதன்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்திற்கு பலவித காரத்துவங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமானது பூர்வீக சொத்து, தந்தையார் பற்றிய குறிப்புகள், பூர்வ புண்ணிய பலம், அதிர்ஷ்டம் ஆகியவை மிக முக்கியமானதாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. அதன்படி ஒருவருக்கு அதிர்ஷ்டம் எல்லா வகையிலும் வரும் என்பதையும், அதிர்ஷ்டம் வரவழைக்கக்கூடிய எந்த விதமான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதையும் 9ஆம் இடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரங்கள் செய்தால் இனி அதிர்ஷ்டங்கள் கைகூடு என்பதை சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப பரிகாரம் செய்து அதிர்ஷ்டத்தை பெற்றுக்குங்க. மேச ராசிக்காரங்க, இந்த ஜூன் 12க்கு பிறகு சித்தர்கள் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு சென்று வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதோடு முன்னோர் வழிபாட்டின்னு மேற்கொண்டிங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதை 2ஐயும் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க. மேலும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் மஞ்சள் நிறத்தை அணிந்து செய்யுங்க. இல்லை எனக்கு அந்த கலர் பிடிக்காது அப்படின்னா கைக்குட்டையாவது அந்த நிறத்தில் வைத்துக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயம். அதனால் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேச ராசிக்காரங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.